வெல்கம்ஸ் டு பாப்பூஸ் கிராமத்து சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி தான். 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு மிளகா கூட போட்டுக்கோங்க. காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் கம்மியாக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ போடுறீங்களோ அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காகவே கருவேப்பிலை போடுறது. உங்களுக்கு கருவேப்பிலை டேஸ்ட் ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சுட சுட இட்லி ஊற்றி எடுத்து அது கூட இந்த சட்னி ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்.